ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான இட்லி பொடி எதில் பண்ணியிருக்கேன்னா, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, இந்த ஹெல்த்தியான பொருட்களை வச்சு தான் இந்த இட்லி பொடி பண்ணியிருக்கேங்க. இது செய்கிறதுக்குமே நம்மளுக்கு செலவு ரொம்பவே ஆகாதுங்க. கம்மியான பட்ஜெட்டில் சட்டுன்னு நல்ல ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி செஞ்சிடலாங்க. இந்த ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3/4 கப்புக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன், 1/4 கப்புக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம கடாய்க்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்லேயும் 1 கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், இதையும் நம்ம இப்போ கடாய்க்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மறுபடியும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பருப்பு சேர்க்க போகிறோம். அது என்ன பருப்புன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொள்ளு பருப்பு தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த கொள்ளு பருப்பு 50 கிராம் எடுத்துருக்கிறேன், அதாவது அரை கப்புக்கு எடுத்துருக்கிறேன். மற்ற பொருட்கள்லாம் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த கொள்ளு பருப்பு மட்டும் 50 கிராம் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொறுமையாக அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாம். நம்ம வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நம்மளுக்கு கலர் மாதிரி வரும், அதனால தான் வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இல்லைன்னா முழுசாகவும் நம்ம கருப்பு உளுந்தே சேர்த்துக்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்ட வெள்ளை உளுந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க, இல்லை கருப்பு உளுந்துலையும் முழுசாகவே சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிதமான தீயில வச்சுட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுது. நம்ம சேர்த்துருக்கிற அந்த பருப்பெல்லாம் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 10 பல் பூண்டு இதோட சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த பருப்போடு சேர்த்து வறுக்கும் போது இந்த பூண்டு சீக்கிரமாகவே சூடாகி நல்லா வறுபட்டு வந்துடும். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இந்த பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். முன்கூட்டியே சேர்த்தோம்னா நம்மளுக்கு சீரகம் கரிஞ்சு போயிடும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு வறுபட்டு வந்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சுது. இங்கே பாருங்கள், அந்த வெள்ளை கலர் நம்ம உளுந்து சேர்த்தோம் இல்லையா, அதை பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. கடலைப்பருப்புமே நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். அதே போல் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பூண்டில் தோல் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்திருக்குதும். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இப்போ உடனே நம்ம இதை ஒரு பிளேட்டில் தட்டி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்த பூண்டை இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ 10 வத்தலும் இதோடு சேர்த்துருக்குறேன். இந்த வத்தல் வறுபட்ட நேரத்தில் இந்த பூண்டுமேவும் லைட்டாக சூடு ஏறிக்கிறோம். நம்ம இந்த நேரத்தில் நம்ம இப்போ உரிச்ச பூண்டை சேர்த்துருந்தோம்னா சீக்கிரம் வறுபட்டு வராது. பருப்போடு சேர்த்து நம்ம வறுத்ததுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும். இப்போ வத்தலையும் பூண்டையும் எடுத்துக்கிட்டாச்சு. அதே கடாயில் இப்போ நான் கருவேப்பிலையை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3 கைப்பிடி அளவு இந்த கருவேப்பிலையை நம்ம இப்போ சேர்த்துக்கிற போகிறோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இந்த கருவேப்பிலையை நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலையின் பயன்கள் பார்த்திங்கன்னா, பயன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி கொட்டுதா, இந்த கருவேப்பிலையை நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பொடி செஞ்சுட்டு சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த முடி உதிர்றதை ஃபஸ்ட்டு நுப்பாட்டுங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலையை நல்லா பொழுன்னு நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எடுத்து அப்படி கையில் நொறுக்கி பார்க்கும் போது நல்லாவே நொறுங்குங்க. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கருவேப்பிலையோட பயன்கள் பார்த்திங்கன்னா, இரைப்பைகளில் உண்டாக்கும் எந்த பிரச்சனைனாலும் அதை ஃபுல்லாக அப்படியே அடியோடு தடுத்து நுப்பாட்டிடுங்க. அப்புறம் செரிமானத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த கருவேப்பிலையில். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை வறுத்தது போதும், எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கருவேப்பிலை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க. இந்த முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு கண்தட்டில் போட்டு தண்ணியெல்லாம் வடித்த பிறகு தான் இப்போ சேர்த்துருக்கேங்க. ஈரத்தோடு சேர்க்க வேண்டாம், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டு இந்த முருங்கைக்கீரையை நல்லா மொறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரையிலையும் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. நம்ம முருங்கைக்கீரை ரத்தம் குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் அதிகரிக்குங்க. அப்புறம் குழந்தையின்மை பிரச்சனைக்கு இது நல்ல ஒரு தீர்வுங்க. இந்த முருங்கைக்கீரையை கண்டிப்பாக சாப்பிடணும். கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை அப்படியே சரி செய்யுங்க. நெஞ்சு சளி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி நல்லா சூப்பு செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது படிப்படியாக குறைஞ்சிருங்க.
இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரையை நல்லா பொறுமையாக மிதமான தீயில வச்சுக்கிட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே நல்லா மொறுன்னு வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்கீரையும் நல்லா ஆற விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நல்லா ஆறிடுச்சு. கருவேப்பிலையை நல்லா கையால் நல்லா நுறுக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம நுறுக்கிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து நம்ம அடிக்கும் போது சீக்கிரமாகவே அடிபட்டு வந்துடும், இடமும் நம்மளுக்கு கிடைக்குங்க. மிக்ஸி சாறு இல்லாட்டா நிறையா இருக்கும். இந்த மாதிரி நுறுக்கிட்டு சேர்க்கும் போது கொஞ்சமாக தான் இடம் பிடிக்கும், நம்ம சட்டுன்னு அரைச்சி எடுத்துடலாம். அதே போல் முருங்கைக்கீரையும் நல்லா கையால் நுறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் வத்தல், பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியும் முருங்கைக்கீரை பொடியும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மூடிட்டு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வலுவலுன்னு அடித்து எடுத்துட்டால் போதுங்க. இப்போ இந்த பொடி சூடாக இருக்கிறதுனால ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. நல்லா சூடான சாதத்தில் இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்படியேவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டா நெய் விட்டுட்டு அப்படியேவும் பிரட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் இட்லிக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட தோசையை அப்படி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் இந்த பொடியை மேலே போட்டு விட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ அப்படியே மேலே விட்டு அந்த தோசையை மடக்கிட்டு அப்படியே அதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லைங்க, இந்த பொடி மட்டும் போதுங்க. அந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான இட்லி பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.